பெரியார், கலைஞர், அம்பேத்கர் இவங்க முகத்தையெல்லாம் போட்டுட்டு புனை பெயர்ல வந்து பேசுறாங்க பாருங்க. அவங்க தானே அதிகம். அவங்கள நாம எங்க போய் வச்சுக்கிறது? இதுல வந்து நிறைய பேர் வந்து ஐடி விங்காரங்களே இருக்காங்க. வேலூர் சரவணன் ஒரு பேமானி இருக்கிறான். அவன் வந்து வேலூர் சரவணன் எங்க இருக்கான்? வேலூர்ல நான் போய் எந்த சரவணன் திருப்பதியில எந்த மூட்டையை தேடுறது? வேலூர்ல இருக்கிற எல்லா சரவணன்ங்கிற பேர் வச்சவங்களுக்கும் கெட்ட பேர் வாங்கி தரத்துக்குன்னே ஒரு கம்நாடி இருக்கிறான். அவன் வந்து எதுக்காக இருக்கிறான்? டெய்லி லேடிஸ பத்தி அசிங்கமா பேசுறதுக்கு தான் இருக்கான். அவன் அசிங்கமா பேசாத ஒரே பெண் கனிமொழி அவர்கள் மட்டும்தான். மத்த எல்லாரையும் கட்சி வேறுபாடு இல்லாம அவன் வந்து அசிங்கமா பேசுவான். அவன் யாருன்னு பார்த்தா வேலூர் மாவட்ட திமுக ஐடி விங் பொறுப்பாளர். இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இன்னொரு ஒருத்தர் கூட இருக்காரு. அவர் வீடியோவா போட்டுன்னு இருப்பாரு. அந்த ஆளு பேரு மறந்துட்டேனே. குடியாத்தம் குமரன். அவரும் இப்படிதான். நானும் என் சகோதரியும் ஏங்க ஒரு பாட்டு டண்டனக்கா அடக்கான்னு சாங் பாடிட்டு இருக்காங்க மேடையில. நாங்க ரசிக்கிறோம். அதை எங்க இருந்து எடுத்து போடுறாங்க? இவங்க என்ன துப்பறியும் நிபுணரா? போலீஸ் ரிப்போர்ட்ல இருந்து எடுத்து போட்டாங்களா? என் பேஸ்புக்ல இருந்து தானே எடுத்து போட்டாங்க. குடிச்சிட்டு ஆடுறத நானே என் பேஸ்புக்ல பகிர்வேனா? என்ன பைத்தியக்காரங்களா இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அறிவார்ந்த ஐடி விங்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அறிவு கெட்ட முழு பைத்தியங்கள். வேற என்ன சொல்ல? அதுதான் இல்லங்க, நேர்ல பண்ணவே மாட்டாங்க. நேர்ல பண்ணவே மாட்டாங்க. இவங்க வந்து இவங்களோட காலையில எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் இவங்க பண்றது என்னன்னா, பெரியாரோட முகத்தை போட்டுக்கிட்டு அவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்விட்டர் ஐடி, இன்ஸ்டா ஐடி, பேஸ்புக் ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல பெரியார் இருப்பாரு. இவங்க வந்து பாஜகவை சங்கிம்பாங்க. நமக்கு கேள்வி எல்லாம் எழுப்புவாங்க. திடீர்னு பொறுப்பா கேள்வி எல்லாம், நீங்க வந்து மணிப்பூருக்கு குரல் எழுப்பினீங்களா? காஷ்மீர்ல நடந்ததுக்கு குரல் எழுப்பினீங்களா? இதெல்லாம் கேட்பாங்க. குரல் எழுப்பியிருக்கோங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு அறிவு கிடையாது. நம்ம பண்ணிருக்கோமா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து திருவிளையாடல் தர்மி மாதிரி கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும், பதில நீயே சொல்ல. அந்த குரூப் இதுங்கெல்லாம் வந்து ஒருத்தங்களை வந்து அதுவும் எப்படி கேட்பாங்க தெரியுமா? இவங்க கருத்து ரீதியா கேள்வி கேட்கறத விட அதிகமா, நீ பத்தினியா, நீ உத்தமியா, நீ கண்ணகியா, இந்த அனாமதேயமா போய் மத்தவங்களை பார்த்து பத்தினியா உத்தமியான்னு கேக்குறவங்களை பத்தி நான் 2 விஷயம் சொல்ல விரும்புறேன். நீ ஏன் உன் வீட்டுக்கு வெளியே பத்தினிய தேடுறடா? அது ஏன் உனக்கு பத்தினியை மத்த லேடிஸ பார்த்து பத்தினியா 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 உத்தமியா அப்படின்னு தேடுறியே? ஏன் உனக்கு ரொம்ப நான் பரிதாபப்படுறேன். உன் வீட்டு பெண்களை நினைச்சு பரிதாபப்படுறேன். ஏன்னா உனக்கு இந்த கேள்விக்கு பதில் உன் வீட்டுல கிடைக்கலங்கிறதுனாலதானே நீ வெளியே வந்து யாராச்சும் நல்ல பொம்பளைய தேடு. உனக்கு யாரு வந்து உனக்கு வந்து கண்ணகியே நேர்ல வந்தாலும் நீ வந்து காரிதான் துப்ப போற. ஏன்னா நீ அந்த ஒரு அதாவதுங்க, நீ அன்னப்பட்சி கிடையாது. தண்ணில இருந்து பாலை எடுத்து குடிக்கிற அன்னப்பட்சி கிடையாது. சாக்கடையில இருந்து பீய நக்கிற பன்னி. உனக்கு எல்லாரையும் அப்படிதான் தோணும். முக்காடு போட்டுக்கிட்டு கூட்டத்துல, ஏன்னா உனக்கு வந்து அதுலயும் எப்படி தெரியுமா, கோழை ஒருத்தன் கூட வந்து இதுல அப்புறம் வேற மாதிரி சொல்லிடுவேன், ஆண்மையே இல்லாதவங்க கோழைகள். ஏன்னா இவங்களால வந்து நேரடியா வந்து ஒருத்தங்களை கேள்வி கேட்க முடியாது. குறைந்தபட்சம் ஒரு அநீதி நடக்கும் போது உண்மையின் பக்கம் கூட நிக்க முடியாது.